ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஜிகே ஜிஎஸ் ரிவிஷனில் என்டிபிசி கிராஜுவேட் கொஸ்டின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சத்புரா மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் ஆகும்? துப்கர். இந்த சத்புரா மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா இந்தியாவோட மத்திய பகுதியில் இருக்குது. அதே மாதிரி விந்திய மலைத்தொடரோட தெற்கு பகுதியில் இருக்கு. இதோட நீளம் 900 கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்தில் உலோக சாய்வு முறை அல்லது இழந்த மெழுகு செயல்முறை எந்த பொருளால் சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டது? வெண்கலம். இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடைமுறையில் இருந்துச்சு. அதே மாதிரி எகிப்து, சிந்து சமவெளி, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடத்துலலாம் இது நடைமுறையில் இருந்தது. சிங் சபா இயக்கம் எந்த சமூகத்துடன் தொடர்புடையது? சீக்கிய சமூகம். சிங் சபான்றது சீக்கியரோட வரலாற்றில் ரொம்ப முக்கியமான சமுதாய சீர்திருத்த இயக்கமாக இருந்துச்சு. இது 19ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் தொடங்கப்பட்டுச்சு. 1873 தொடங்கினாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய குடிமக்கள் அந்நிய நாட்டிலிருந்து எந்த ஒரு பட்டத்தையும் ஏற்றுக்கொள்வதை தடை செய்கிறது? சட்டப்பிரிவு 18. இந்த சட்டப்பிரிவு 18ல் என்ன சொல்றாங்கன்னா, இராணுவம் மற்றும் இராணுவம் மற்றும் கல்வி இதோட பட்டங்களை தவிர மீதி வேற எந்தெந்த பட்டங்கள்லாம் இருக்கோ அதை வாங்கக்கூடாதுன்றத சொல்றாங்க. ஆர்டிக்கிள் 18 ஆர்டிக்கிள் 18(2) என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷால் அக்செப்ட் எனி டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட்ன்றத சொல்றாங்க. கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ள தலையீடுகளில் ஒன்று என்ன? இணைக்கப்படாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பை வழங்குதல். கிராமப்புற மேம்பாட்டு திட்டம்ன்றதுல எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா, மகாத்மா காந்தியோட ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லலாம். இதில் கிராமப்புறத்தில் 100 நாள் வேலைக்கு போகிறது, சாலை போடுறது, பாலம் கட்டுறது, குடிநீர் வசதி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் சவுண்ட் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அபிஜித் பானர்ஜி. சுபாஷ் சந்திரபோஸ் பொறுப்பேற்பதற்கு முன்பு இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மோகன் சிங். நம்மளுக்கு இந்திய தேசிய இராணுவம்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வர்றது சுபாஷ் சந்திரபோஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே 1942 இந்திய கைதிகளால் மலாயில இந்த இதை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி 1944 நாகாலாந்து மற்றும் மணிப்பூர்ல பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய இராணுவத்தோட நேரடி தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்ற முழக்கத்தை சொல்லி மக்களுக்கு ஒரு உணர்வை சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்படுத்தினாரு. கோரமண்டல் கடற்கரையில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தகம் 17ஆம் நூற்றாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்த காரணம் எது? தென்கிழக்கு ஆசிய சந்தைகளில் ஜவுளிக்கான தேவையில் அதிகரிப்பு. உத்தரகண்டில் காணப்படும் காடுகளில் வசிக்கும் பழங்குடியினரில் பருவகால இடம்பெயர்வு மற்றும் காடு சார்ந்த கால்நடை மேய்ச்சலுக்கு பெயர் பெற்ற பழங்குடி எது? வன்குஜார். இந்த வன்குஜார் எங்க இருக்காங்க அப்படின்னா, உத்தரகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இது மாதிரி இடத்துலலாம் இருக்காங்க. இந்த காடின்றவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்காங்க. எங்கெங்கன்னா நீலகிரி, அடுத்து கோயம்புத்தூர்,
அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க அதிகமாக காணப்படுறாங்க. தாரு பழங்குடியினர் எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்தியா மற்றும் நேபாளில் இருக்காங்க. இந்தியா அண்ட் நேபாள். அடுத்து பில் பழங்குடியினர். பில் பழங்குடியினர் இருக்கிறதுலே பழமையான பழங்குடியினர். இவங்க எங்க இருக்காங்கன்னா பல்வேறு பகுதியில் இருக்காங்க. பல்வேறு பகுதி. பின்வரும் நதிகளில் எது இந்தியாவின் பெரிய பீடபூமியின் தீபகற்ப பீடபூமி முக்கிய நதி அல்ல? யமுனை. வேளாண்மை மேம்பாட்டிற்காக முகமது துக்ளக் திறந்து வைத்த புதிய துறையின் பெயர் என்ன? திவான் இ கோஹி. பின்வருவனவற்றில் எந்த நடன வகை ராதை மற்றும் கிருஷ்ணரின் காதல் கதைகளை குறிக்கிறது? ராசலீலை. பின்வரும் இருப்பங்களில் இந்தியாவின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் போது மழைப்பொழிவு தற்காலிகமாக நின்று விடுவதை எது சிறப்பாக விளக்குகிறது? பருவமழை இடைவேளை. கிழக்கிந்திய கம்பெனியின் பின்வரும் எந்த சட்டம் பிரிட்டிஷ் இந்திய பிரதேசத்தில் சிவில் ஊழியர்களுக்கான தேர்வு போட்டித் தேர்வுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டது? பட்டய சட்டம் 1853. கிழக்கிந்திய கம்பெனி எப்போ இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா 1600 வந்தாங்க. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் மலை நிழல் பகுதியில் அமைந்துள்ள நகரம் எது? புனே. இந்த மலை நிழல் பகுதி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா தார் டெசர்ட்டு, ஆரவல்லி ஹில்ஸு இது மாதிரியெல்லாம் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பொறுத்த சூழலில் கிராம பஞ்சாயத்து என்ற சொல் எதை குறிக்கிறது? கிராம அளவிலான உள்ளாட்சி அமைப்பு. சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் மகாத்மா காந்தியின் சார்பாக 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் யார்? பி.டி. மதன் மோகன் மாளவியா. இந்தியா ரஷ்யா இருதரப்பு கடற்படை பயிற்சியான இந்திரா 2025 14வது பதிப்பு எங்கு நடைபெற்றது? சென்னை. அதே மாதிரி ஆர்மி ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா மித்ரா சக்தி அவங்க யார் கூடனா ஸ்ரீலங்கா. மித்ர சக்தி ஸ்ரீலங்கா. அடுத்தது கருட சக்தி இந்தோனேசியா. சக்தின்றது பிரான்ஸோட. அடுத்த கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது லோத்தல் டேஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது? கடல் வர்த்தகம். அடுத்த கொஸ்டின். அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலை தொடர்கள் எவ்வாறு அமைந்துள்ளன? தென்மேற்கு முதல் வடமேற்கு வரை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமான ஆனைமுடி எந்த 3 மலைத்தொடர்களின் சந்திப்பில் அமைந்துள்ளது? ஆனைமலை தொடர், ஏலக்காய் மலைகள், பழனி மலைகள். ஹரப்பா மக்களால் எந்த வகையான கருவிகள் முதன்மையாக பயன்படுத்தப்பட்டன? வெண்கல கருவிகள். கட்ச் மற்றும் கத்தியவார் கடற்கரைகள் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். ஆயிரத்தி 602 நிறுவப்பட்ட பின்வரும் நிறுவனங்களில் எது வெரனிக் டே ஓஸ்டிண்டிஸ் கம்பெனி என்றும் அழைக்கப்படுகிறது? டச்சு கிழக்கிந்திய நிறுவனம். அஜ்மீருக்கு அருகிலுள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் மேற்கு சரிவுகளில் உருவாகின்ற மற்றும் சாகர்மதி என்று அழைக்கப்படுகின்ற ஆறு எது? லூனி.
சங்க இலக்கியத்தின் எட்டு தொகுப்புகள் பட்டியலில் இல்லாதது எது? தொல்காப்பியம். இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? இந்திய ஜனாதிபதி. அடுத்த கொஸ்டின், இப்ப இந்திய ஜனாதிபதி தேசிய மனித உரிமைகளோட தலைவர் யாரு அப்படின்னா நீதிபதி ராமசுப்பிரமணியன். இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் பதவிக்காலம் என்ன? 4 ஆண்டுகள். பின் வருபவர்களில் யார் 1857ஆம் ஆண்டு சம்பல்பூர் கிளர்ச்சியின் தலைவராக இருந்தார்? வீர் சுரேந்திர சாய். உயர் நீதிமன்றங்களை அமைப்பதற்கான அதிகார காப்புரிமையை வழங்க மகாராணிக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது? இந்திய உயர் நீதிமன்றங்கள் சட்டம் 1861. நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் கெட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.